இந்த ரெசிபிக்கு கச்சான் எடுத்து கச்சான் ஹாஃப் கப் அளவு எடுத்து வறுத்துருக்கிறேன். அடுத்தது பாதாம் ஹாஃப் கப் அளவு அதுக்கு நெய் விட்டு வறுத்து எடுத்துருக்கிறேன். அடுத்தது இது வந்து எல்லாம் மிக்ஸ் அண்ட் மச்சா வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து சூரியகாந்தி, மற்றது மஞ்சள் கடலை, பாதாம், பிஸ்தா, அடுத்தது கச்சான், அடுத்தது முந்திரி எல்லாம் இருக்குது. இதில் ப்ளம்ஸ் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மச்சா வந்து ஒரு பேக்கெட். ஸோ எல்லாத்தையுமே நான் இதில் வறுக்கிறேன். இது உங்களுக்கு தனியாக உங்களுக்கு எடுத்து காட்டையில் எல்லாம் இதில் மிக்ஸாக வந்து ஒரு பேக்கெட். ஸோ அடுத்தது இன்னுமே கூட கச்சான் எடுத்துருக்கேன். மற்றது அத்திப்பழம் ஒரு எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு அறுவல் நெருவலை நாங்கள் அரைக்க போகிறோம். அடுத்தது வந்து ரவை எடுத்துருக்கிறேன். ரவையை வந்து கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துக்க. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் லட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் நெய் போட்டு தான் ரவையை வறுப்போம். ஏன்னா உதிரியாக வரணும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இப்போ லட்டு தானே செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் ரவை போட்டால் நல்ல டேஸ்டாகவும் இருக்குமென்றதுக்காக ரவை போட்டு வறுத்தெடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த நட்ஸ் தான் போடணுமென்று சொல்லி இல்லை, நட்ஸ் என்னென்ன நட்ஸ் இருக்குது ட்ரை நட்ஸ் அதை இதில் ஆட் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே ரவை வறுத்து வச்சுருக்குன்னு அதில் இப்படி உதிரியாக அரைச்சி போட்டு எல்லா நட்ஸையும் அந்த நறுவலாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். மாவை அரைக்காமல் அதோட கொஞ்சம் ப்ளம்ஸையும் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ரீசன் வந்து கொஞ்சம் கடிபட டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அத்திப்பழம் நீங்கள் அரைக்கைக்குள்ளே வந்து கடைசியில் அத்திப்பழத்தை போட்டு அரைக்காதீங்கோ. இந்த நட்ஸு அந்த இதில் அரைச்சதுக்கு மேலே போட்டு அரைங்கோ. அதோட ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பழமும் எடுத்து இதோட சேர்த்துருக்குறேன். அதில் நெய்யை விட்டுட்டு ஒரு பேனில் நாங்கள் அரைச்ச மிக்ஸை போட்டு கொஞ்சம் பிரட்டி எடுக்க போகிறோம். ரீசன் வந்து நாங்கள் லட்டு பிடிக்கிறதுக்கு எண்ணெய் தண்ணியாக தேவை. நான் பாகுகிற சூத்தில் ஏன்னா நட்ஸில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்க போகுது. ஸோ பாகு எங்களுக்கு தேவையில்லை. அதனால் வந்து நீங்கள் பாகுகிற சூத்தோணும் பண்ணாலும் ஊற்றி பிடிக்கலாம். இது ஓகே. நெய் வந்து தன்மை அது வந்து பிடிபடும், லட்டு பிடிபடும். ஸோ இதில் நாங்கள் போட்டு நெய் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கூட போட போகிறேன். ஏன்னா இதில் நட்ஸை நாங்கள் அரைச்சி எடுத்த குவான்டிட்டி கொஞ்சம் கூட. ஸோ நீங்கள் எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக போடுங்க நெய்யை. ஸோ எல்லாமே நான் கொஞ்சம் ஹாஃப் கப் அளவு எடுத்துருக்குறேன். மற்ற இந்த சின்ன நட்ஸ் எல்லாம் ஒரு பேக்கெட்டில் வந்தது. ஸோ அது அளவு இல்லை, சும்மா நார்மலான கைப்பிடி அளவுக்கு தான் போட்டிருக்கு. பேக்கெட்டில் வந்தது அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும். நல்லா நெய் நல்லா இதில் எல்லா இதுலேயும் பிறல்ற மாதிரி எங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு பிடிபடக்கூடிய அளவுக்கு இந்த நாங்கள் அரைச்ச இது வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பிரட்டி அதை இதனோடு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா இது டக்குன்னு தீஞ்சுதுன்னு சொன்னால் அவ்வளவுமே அந்த தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். ஸோ நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் உருகிட்டால் ஓகே. அதுக்கு பிறகு லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு கொஞ்சம் வடிவாக செய்யுங்க. அடுத்தது வந்து இதை நான் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது வந்து கீழாக்க முதலே இந்த ஆறி போக முதலே நாங்கள் பிடிக்கணும். ரீசன் வந்து லட்டு மாதிரி தான், நீங்கள் ஆறினா பிறகு அது பிடிக்கலாது. ஸோ ஆறக்க முதல் பிடிங்க. வெரி ரிச் ப்ரோட்டீன் ஒரு லட்டு. இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்லாம், வெயிட் கெயின் ஆகணுமென்றாக்கள் யாருன்னாலும் சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு கொடுக்கலாம். கிட்ஸுக்கு நட்ஸை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி லட்டு ஷேப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க சாப்பிடுவாங்க. மற்ற ஃபீடிங் மதர்ஸ் எல்லாருக்குமே இது ஓகே. நான் வந்து இதில் ஒரு சுகர் கூடி சேர்க்கல. ஸோ சுகர் இருக்கிறார்களும் இதை சாப்பிட்லாம். வெரி வெரி குட் ஹெல்த்தி லட்டு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஹாஃப் கப் அளவு எடுத்தது இவ்வளவு லட்டு வருமானு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஐ கான்ட் பிலீவ் இட். நிறைய 20-25 லட்டுக்கு மேலே வந்தது. நான் ஹாஃப் கப் அளவு போட்டுமே நிறைய வந்தது லட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி குட் ரெசிபி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. ஸோ பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்திருக்கிறபடியாக ஹீமோக்ளோபின் இந்த பிரச்சனை எல்லாம் வெரி குட்டான ஒரு ஃபுட். ஸோ ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. Thank you so much. Bye.